Taste the Daily. அண்மை செய்தி. தஞ்சாவூர் பாபநாசம் பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்து உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பிரபு, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஆகாஷ். தஞ்சை மாவட்டத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தில் அதிகபட்சமாக மதுக்கூரில் 13 சென்டிமீட்டரும், வெட்டிக்காட்டில் 11 சென்டிமீட்டரும், பாபநாசம் பகுதியில் 14.66 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளன. இந்த மழையின் காரணமாக ஒரத்தநாடு பகுதி, வடக்கூர், தெற்கு பொய்யுண்டார் கோட்டை, ஆதனக்கோட்டை, பாச்சூர், சில்லம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும், பாபநாசம் தாலுகாவில் அம்மாப்பேட்டை, பல்லவராயன்பேட்டை கிராமங்களில் நடவு செய்து 20 நாள் முதல் ஒரு வாரம் ஆன இளம் தாளடி நெற்பயிர்கள் 500 ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கியுள்ளன. விளைநிலங்களில் 3 அடி ஆழத்திற்கு தண்ணீர் தேங்கி குளம்போல் காட்சி அளிக்கின்றன. இந்த திறனற்ற திமுக அரசு வாய்க்கால்களையும் வடிகால்களையும் முறையாக தூர்வராத காரணத்தால் தண்ணீர் வயலில் பூந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடந்த மாதம் குறுவை அறுவடை நேரத்தில் மழை பெய்து குறுவை நெற்பயிர்கள் வயலிலேயே முளைத்தும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் சரிவர விற்பனை செய்ய முடியாமலும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீளுவதற்குள் மீண்டும் இந்த மழையால் தற்போது நடவு செய்துள்ள தாளடி சம்பா நெற்பயிர்களும் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வந்தால் தண்ணீர் வடிவதற்கு குறைந்தபட்சம் 10 நாட்கள் ஆகும் என, அதற்குள் சம்பா தாளடி பயிர்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு உடனடியாக திமுக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி பிரபு.